வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் ராகி சேமியா பண்ணாங்க அம்மா. சின்ட்டுக்கு வந்து தோசை, அவன் சாப்பிட மாட்டான் ராகி சேமியா. ராகி சேமியா பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு ராகி சேமியாவை ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு எடுத்த ராகி சேமியாவை இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இட்லி பானையில் இட்லி அவிக்கிற மாதிரி துணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் போதுமானது. அதாவது ஊற வைக்கிற டைம் 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடக்கூடாது, இல்லாட்டி களி மாதிரி ஆகிடும், கொசன்னு ஆகிடும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா உதிரியாக இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். இந்த ராகி சேமியாவை நீங்கள் தாளிச்சும் சாப்பிட்லாம். அம்மா வந்து அவங்களுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம்லாம் போட்டு தாளித்து சாப்பிடுவாங்க. கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு அவங்களுக்கு தாளிச்சுப்பாங்க. எனக்கு தேங்காய் பூ, சீனி போட்டு சாப்பிட தான் பிடிக்கும்.